நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் களரி நிகழ்ச்சி. வழமையாகவே எங்களுடைய களரி நிகழ்ச்சிகள் ஈழத்து கலைத்துறையில் சாதித்து இன்று வரை பெயர் கொட்டி கிடக்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த மூத்த கலைஞர்களை இந்த களரி நிகழ்ச்சிக்கூடாக நாம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பல கலைஞர்கள் நாட்டுக்கூத்து, நாடகம், இசை நாடகம், கிராமிய கலைகள் என்று சொல்லி இந்த நாடக கலைகளின், இந்த அரங்க கலைகளின் பல்வேறுபட்ட பரிமாணங்களிலும் தங்களை இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கும் பல்வேறு பிரதேச கலைஞர்களை இந்த களரி நிகழ்ச்சி கூடாக உங்களோடு நடைபயில வைக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய களரி நிகழ்ச்சியில் கைகோர்க்க காத்திருப்பவர் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டு நாட்டுக்கூத்து மற்றும் இசை நாடக துறையிலே 48 வருடங்களுக்கு மேலாக இன்றும் அயராது அந்த துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணாவியார் கலாபூஷணம் அருளப்பு பேக்மன் ஜெயராஜா அவர்களோடு தான் இன்றைய தினம் நாங்கள் களரி நிகழ்ச்சியை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். ஈழத்து கலை வரலாற்றிலே நாட்டுக்கூத்து சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற பூந்தான் யோசேப்பு அவர்களுடைய மாணவர்களுள், அவருடைய வழிவந்த சிஷ்யர்களுள் இன்று மீதம் இருப்பவர் அருளப்பு பேக்மன் ஜெயராஜா என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட எங்களுடைய முதுசம், இன்று எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் முதுசம் ஆனா பேக்மன் ஜெயராஜா அவர்களோடு இன்றைய தினம் களரியை நாங்கள் பயணிக்க காத்திருக்கின்றோம். வணக்கம் ஜெயராஜா அங்கிள். வணக்கம். 48 வருடம், ஒரு நீண்ட ஒரு பரப்பு. எங்களுடைய வயதின் இரட்டிப்பு மடங்காக கூட இந்த கலைத்துறையிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த 48 வருட கால அனுபவத்திலே நீங்கள் இந்த துறைக்காக நிறையவே பயணம் செய்திருக்கின்றீர்கள், நிறையவே உங்களை அர்ப்பணித்திருக்கின்றீர்கள். அந்த அர்ப்பணம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? எந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது? என்னுடைய 24வது வயதில் நான் நாட்டுக்கூத்து அதுக்கு சேவைக்கில் இறங்கணும்னு ஆசைப்பட்டு இறங்கிட்டேன். அதுக்கு பிறகு என்ன சஞ்சுவான் நாடகத்தில் பாட்டதை பூந்தான் ஜோசேப்பு பார்த்து அவர் நீர் என்னோடு ஒத்துழைக்க வேணும், எங்களோட மன்றத்தில் சேர்ந்து யாழ் நவரச நாட்டுக்கூத்து கலா மன்றம் என்று அவர் ஒரு மன்றம் வச்சிருந்தவர். அவர்கிட்ட அப்போ நாட்டுக்கூத்து கலாநிதி பட்டம் பெற்றவர். அவர் என்ன அழைத்தவரும் நான் மன சந்தோஷமாக போய் சேர்ந்தார். அவர் போன உடனே எனக்கு தந்தது ஒரு மந்திரி. அதை படித்து முடிய பிறகு அவர் சங்கிலியனில் தனக்கு தமிழனாக படிக்கும்படி கேட்டார். நான் ஓமன்றேன். எனக்கு நாட்டுக்கூத்து பாட வேணும், அவரோட படிக்க வேணுமென்ற ஆவட்ட நான் ஓமன்றேன். அவர் அந்த சங்கிலியனில் அவருக்கு நானும் பாடி அந்த தர்க்கமான பாட்டுகள் வருது. அப்படி பாடிக்கொண்டு வரைக்கல பிறகு அவர் என்ன ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு மெயின் பாட்டு தரணுன்றதுக்காக வேண்டி கருங்கூழ் குன்றத்து குறையில அனந்தரன் என்ற பாத்திரத்தில் முற்பகுதி அவர் பிற்பகுதி. அப்போ அந்த பாத்திரங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ முற்பகுதி அவர் நான் எடுத்துக்கொண்டு பிற்பகுதி அவர். அந்த அந்த கதையின்படி இலங்கை இங்கேருந்து கொழும்பு போகின்றதையும் நான், கொழும்புலேருந்து இந்தியா போய் அங்கே இறங்க அவர், அந்த சரித்திரத்தின்படி அதை செய்து வந்தாங்க. அப்போ அந்த முதல் தடவையே நீங்க பூந்தான் யோசேப்பு அவர்களோட அந்த முக்கிய பாத்திரம் ஏற்கேக்கல என்ன எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை? எனக்கு சரியான பயம். ஏனென்றால் பெரிய பெரிய அண்ணாவிமாரெல்லாம் அதுக்குள்ள கலந்து கொண்டவங்க, அதுக்குள்ளே இவர் குழந்தை என்னை ஒரு சிறியவனை குழந்தை இப்படி ஒரு பாத்திரத்தை தந்தது சரியான பயமும் வெக்கமும். அப்போ மேடையில சரியான கூச்சம். அப்போ அந்த கூச்சம் எல்லாம் போகிறதுக்கு பூந்தான் யோசேப்பு தான் ஒரு. சரி, அவ்வளவு பெரிய அண்ணாவிமார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர் உங்களை மட்டும் அந்த பாத்திரத்துக்காக தெரிவு செய்ததற்கான சிறப்பான காரணம் என்ன? சோகம். இந்த சோ பாடலில் கொஞ்சம் நான் கொஞ்சம் அந்நியமாக பாடுவேன்ன்றது அவருக்கு தெரியும். அதான் அதை பாடி அதை பார்த்து அதுக்கு பிறகு பார்த்தார் இவனுக்கு கொடுக்குற பாத்திரங்கள் எல்லாம் சோகமான பாத்திரமாக கொடுக்கணும்னு அவர் தீர்மானிச்சுட்டார். அதுல இருந்து நீங்க அப்படி முக்கியமான பாத்திரம். அதுக்கு பிறகு வந்தது முழுக்கவே உங்களுக்கு சோக பாத்திரங்கள் தானா? முழுக்க சாகுற பாத்திரமும் அடி வாங்குற பாத்திரமும் தான். அப்ப நீங்க இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கூத்து இசை நாடகங்கள்ல அந்த ராஜபாட் அரச பாத்திரங்கள் ஏற்ற அனுபவங்கள் இல்லையா? இல்ல, அரச பாத்திரம் நான் பாட மாட்டேன்னு இல்லை. எந்த குரல் வளத்துக்கு அந்த அரச பாத்திரம் கரகலப்பாப்பு செய்கிறார்.
அதனால தான் நான் அதை பாடுறதில்லை. சோகங்கள் என்றால் அந்நியமாக பாடி முடிச்சிருவேன். இந்த கூடுதலா இந்த நாட்டுக்கூத்து ஒரு வகையாக இருந்தாலும் இசை நாடகத்துல வந்து நீங்க அதிகப்படியான ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட நீங்க இந்த இசை நாடகத்துக்குள்ள நீங்க இவ்வளவு பெரிய உச்சஸ்தாயில நீங்க நல்ல உச்சஸ்தாயிக்கு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை கட்ட சுருதி வரைக்கும் நீங்க உங்களால பாட முடியும்? 6.5 கட்ட வரைக்கும் பாட முடியும். சரி, அப்படிப்பட்ட ஒரு சுருதிக்கு பாட கூடியதாக உங்களுடைய குரல் வளம் அமையுதுன்னு சொன்னா சிறு வயதுல இருந்து நீங்கள் ஏதாவது பயிற்சிகள் எடுத்தீங்களா அல்லது கர்நாடக சங்கீதம் ஏதாவது முறைப்படி படிச்சினீங்களா? எப்படி இந்த குரல் வளம் உங்களுக்கு வந்தது? இல்ல, அது அப்படி படிச்சு வரணுமென்று இல்லை. இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அந்த நாளில் இருந்த அண்ணாயிமாரோட சேர்ந்து சில நாடகங்கள்ல படித்து அவையோட அப்போ ஹார்மோனியம் இல்லை, ஏட்டி போட்டியாக அவர் கொஞ்சம் பாடுதான் நான் கொஞ்சம் கூட பாடுவோம். அப்படி பழக்கப்பட்டு பட்டு அப்போ நட்டுவனாந்தோணி என்ற ஒரு இருந்தவர், அவரோட நான் ஒரு பாட்டு பாடும்பொழுது நான் கொஞ்சம் குறைக்க சொன்னேன். அவர் சொன்னார், இதுதான் அந்தோணி இந்த கட்டை, இதுக்கு பாடுறேன்டா பாடு, இல்லாட்டி கொப்பியை கொண்டே கொடுத்துட்டு போன்னு சொல்லிப்பட்டேன். அப்போ புதுதான் ஜோசப் சொன்னார், டேய் நீ பாட வேண்டாம், அதான் பாடுறான் அவனோட. அப்படி பாடி பாடி குரல் வளங்கள் அப்பா திறந்துட்டு. சரி, இப்ப 24 வயதுல இந்த கலைத்துறைக்குள்ள வந்தீங்க. எத்தனை வயதுல நீங்க திருமணம் முடிச்சீங்க? 25 வயதுல திருமணம் ஆயிட்டது. உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு மனைவி என்று தான் நான் சொல்லணும். என்னண்டா, நான் அந்த நேரம் இரவு பகலா கூத்துன்னு தெரியும் பொழுது எனக்கு அது ஒத்துழைப்பு தந்தது என்னுடைய குடும்பம், அங்கால என்னுடைய பிள்ளைகள். அதிலே அவையிலுடைய எதிர்ப்பு வந்திருந்தால் நான் இந்த கூத்தை வளர்த்துருக்க மாட்டேன். அப்போ அவையில் எங்கே ஒரு 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 கதையை சொல்கிறேன்னா, இந்த கடைசி பிள்ளை பிறக்கிற அந்த மாதத்தில் கூட நான் அதை சிந்திக்காமல் ஊரணி அந்தோனியார் கோயிலில் வைரமுத்தாக்களோடு போட்டிக்கிற நாடகம். அப்போ நீ வராமல் நாங்களை செய்ய இயலாத முதல் இந்த மரத்தொலி காரணம் ஊட்டின்னு போயிட்டேன். அப்போ நான் மனைவி இப்படி ஒரு நிலை இருக்க வேண்டி நான் போயிட்டு வரங்க வேண்டாம். அப்போ இப்படியான ஆக்களோட உதவி இல்லாமல் நாங்கள் நாட்டுக்கூத்துகள் செய்யவும் இல்லாத செய்திருக்கவும் மாட்டோம். இப்ப தொழில்முறை கலைஞர்கள் என்று சொல்லி இருந்தாங்க தானே. அப்ப முந்தைய காலத்துல இது ஒரு தொழிலா செய்து கொண்டிருந்தவங்க. இந்த நாடகத்துறை, இந்த கூத்து, நாட்டுக்கூத்து, இசை நாடகங்களை திருவிழா காலங்களிலோ அல்ல பொது மேடைகளிலோ ஒரு தொழில்முறையாக போட்டு செய்வாங்க. நீங்க தொழில்முறை கலைஞர்களாக இருந்தீங்களா? இல்லை, இந்த குழுக்கள் நான் அண்ணாவையார் புகுந்தான் ஜோசப்புக்கு உதவியாகத்தான் நாங்கள் அவரோட பொருளுடைய நான் காசு வாங்குறது இல்லை. என்னுடைய இது இந்த நாட்டுக்கூத்த இல்லைனா பரவணும். மற்றும்படி நான் காசுக்காக போய் எங்கேயும் நாடகம் பழக்கவும் இல்லை. அவையால் சந்தோஷமாக வலிக்கிட்டு வரைகளை ஏதாவது தந்தால் அதுகளை அது வேற இல்லை. ஆனால் நாங்களாக காசு ரேட் பேசி போடுறது. சரி, வளமையாகவே ஒரு குடும்ப மண்டைக்குள்ள நிறையவே சிக்கல்கள் இருக்கும். அதுவும் இப்படி கலை குடும்பம், நீங்கள் கலைத்துறையோட செயல்படுறீங்க. நிறைய கலை குடும்பங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றது குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல, இவர் ஒரே ஓட்டமும் நடைமா போறார், ஒரே நாடகம் நாட்டுக்கூத்து இசை நாடகம் திரிகிறார், பிள்ளைகளை பாக்குறாரு இல்ல, குடும்பத்தை பாக்குறாரு சொல்லி நிறைய முறைப்பாடுகள் வந்திருக்கு. நிறைய கலைஞர்களுடைய குடும்பங்களுக்குள்ள அதால பிரச்சனை வந்திருக்கு. ஆனா உங்களோட குடும்பத்துக்குள்ள அப்படி பிரச்சனை வேற இல்லையன்றீங்க? இல்ல, சில நேரம் வேலைகள்ல பொறுத்த நேரங்கள்ல வேற பார்க்கும். ஆனா நான் ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தால் இந்த கலையையும் வளர்க்கவும் அதோட குடும்பத்தையும் பார்க்கவும். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 5 பேர். 5? அதுல 5 பிள்ளைகளும் 4 பொட்டையும் ஒரு படிக்கணும். 4 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும். அது சரி. இப்ப ஆனா நான் கேள்விப்பட்ட அளவில் உங்களுடைய எல்லா பிள்ளைகளுமே ஒவ்வொரு உத்தியோகங்கள் ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க. உங்களால இந்த கலைத்துறைக்குள்ள இருந்து கொண்டுதான் அவங்களை நீங்க முன்னேற்றினீங்களா அல்லது இந்த கலைத்துறையை விட உங்களுக்கு வேற ஏதாவது தொழில் இருந்ததா? இல்லை, நான் ஸ்ரீலங்கா டெலிகாம் அதில் 68ஆம் ஆண்டு சேர்ந்தான். அதில் இருந்து அப்போ ஸ்ரீலங்காண்டு இல்லை, இலங்கை தொலைபேசி இலாக்கா அதில் நான் போய் சேர்ந்தது. அப்போ அதில் சேர்ந்து பிறகு 2005 ரிட்டையர் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கிடையில் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறது அதுகளுக்கெல்லாம் நான் இந்த டெலிஃபோன் இதில் வேலை செய்யறதுல எனக்கு வருவாய்கள் கொஞ்சம் கூட இருந்தது. அதனால அதுகளை கம்பல்சரியும்
நாலுப்பட்டையிலையும் படிப்பிச்சேன். நாலுப்பட்டையிலும் கேம்பஸ் பிஏ அதுகள் போயிடுது. அப்போ பிறகு அவையோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த திருமணத்தையும் செய்து அவையெல்லாம் இப்போ 3 பேர் வெளிநாட்டில் ஒரு பிள்ளை இங்கே நிற்குது, ஒரு பையன் சுவிட்சர்லாந்து நிற்கிறான். சரி, அப்போ உங்களுடைய இந்த வரலாற்று பின்னணியோடு நாங்கள் பயணம் செய்கிற இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் முதலாவது இடைவேளைக்கு நாங்கள் செல்றதுக்கு முன்னராக ஒரு பாடல் உண்டு. உங்களுடைய அந்த உச்ச ஸ்தாயி குரல்ல நல்ல ஒரு பாடல் உண்டு எங்களுடைய நேயர்களுக்காக வழங்க முடியுமா? நிச்சயமாக. இந்த நாடகாரராக முதல் வரும்பொழுது ஒரு வந்தது அல்லது ஏதாவது ஒரு வரவேற்பான ஒரு பாடலோடு தான் வருவினோம். அதாவது இப்ப ஒரு நாடகம், அது நாட்டுக்கூத்தாக இருக்கட்டும், இசை நாடகமா இருக்கட்டும், இப்ப நாட்டுக்கூத்து பொதுவாக இப்ப நீங்க பாட போறது நாட்டுக்கூத்து பாடல. நாட்டுக்கூத்து. சரி, ஒரு நாட்டுக்கூத்துல முதலாவது அந்த கதை சொல்லி அந்த எல்லாரையும் அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு கட்டியக்காரன் என்று சொல்லி ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துறது தானே. அப்ப அந்த கட்டியக்காரருடைய பாடல் பாட போறீங்களா? நாடகக்காரன் பாட்டு. நாடகக்காரன் சொன்னா மெயின் பாத்திரம் பாடுறவர் இந்த கூத்துல. இப்ப மெயின் பாத்திரம் எச்சாகி என்றால் அவர் நாடகக்காரன் தான் சொல்றோம். நாடகக்காரர், அதாவது பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்கிற ஒரு நடிகரை நாடகக்காரன் சொல்றது. அப்ப இப்ப பிரதான பாத்திரம் அல்ல இஸ்தாக்கி பாத்திரம் என்று சொல்றது. இப்ப நீங்க பாட போறது இந்த நாட்டுக்கூத்துல இருந்து இஸ்தாக்கியார் நாடகத்துல இஸ்தாக்கியார் பெட்ட பாடிக்கொண்டு வர்றாரு அவர் வரும்போது. சரி. மாசில்லா சுந்தரோமை தாசே நாவலியாய் முதல் பேசுநாள் வகை உண்டே இந்த நாட்டுக்கூத்துன்றது வந்து என்ன, எந்த கதை? ஒரு கிறிஸ்தவ நாட்டுக்கூத்தா? இது கிறிஸ்தவ நாட்டுக்கூத்து. அவர் ஒரு வீட்டை போவைக்கில் அந்த மான ஐயா போவைக்கு அதுல இருந்து ஒரு சிலுவை அடையாளம் தோன்றி அவர் அந்த இந்து மதத்திலிருந்து மறை கிறிஸ்தவத்துக்கு வர்றார். அப்போ அதுக்கு அவர் கிறிஸ்தவத்தில் வந்த பிறகு அங்கே அரசனுக்கும் எனக்கும் பிரச்சனை வருது. பின்ன அது ஒரு தர்க்கம் அவர் கூப்பிட்டு விசாரிச்சு அது ஒரு தர்க்கத்தோட வந்து முடிஞ்சு. இந்த இஸ்தாக்கியார் நாட்டுக்கூத்து யார் எழுதினது? இஸ்தாக்கியார் இது நாட்டுக்கூத்து புலவர் சூசைப்பிள்ளை. எந்த இடத்தை சேர்ந்தவர்? மாதகல். கூடுதலாக இந்த கடற்கரையோர பிரதேசங்கள் சார்ந்தவர்கள் தானே இந்த நாட்டுக்கூத்து அப்படியான விஷயங்களோட கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அநேகமாக இந்த கோயில் திருவிழாக்கள் வரும் பொழுது அப்போ அந்த காலங்களில் இந்த டிவிஎல் இதுகள் இல்லை. அப்போ இந்த கோயில் திருவிழா வரும்பொழுது முக்கியமாக அந்த தொழிலாளர் மீன்பிடி தொழில் செய்கிறவே தாங்களாகவே காசுகளை சேர்த்து பெருநாளுக்கு நாடகம் போடுவோம்னு தீர்மானித்து அந்த நாடகத்தை போடுவாங்க. அப்படி வளர்ந்ததால தான் இந்த கரையோர பகுதி நாவாந்திரை, பாசவூர், கொழும்புத்துறை, மயிலட்டி, மாதகல் அப்படி கரையாற காட்டப்பிற அப்படி சுற்றின்னு வருது. இந்த கரையோர பகுதி எல்லாரும் மேதக்காரரான் இந்த கூத்தை செய்தோன்னு வந்து அப்படியே கூத்தை வளர்த்தோன்னு வந்திருக்கிறோம். அநேகமாக இந்த கோயில் சின்னத்தை முன்னேற்று அப்படியாக அந்த திருவிழா காலங்களில் சமூகமாக சேர்ந்து அல்லது அந்த சூழலாகவே சேர்ந்து அப்படியே ஒரு திருவிழா காலங்களில் ஏற்படுத்துகிற அந்த நிகழ்ச்சி தான் இப்படி அந்த வளர்ச்சிக்கு காரணம்ன்றீங்க. சரி, பார்க்கலாம். அழகாக களரி நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அண்ணாவியார் கலாபூஷணம் அருளப்பு பெர்க்மன் ஜெயராஜா அவர்களோடு இந்த களரி பயணத்திலே நாங்களும் இணைந்து கொண்டிருக்கின்றோம்.
நாட்டுக்கூத்து சக்கரவர்த்தி பூந்தான் யோசேப்பு அவர்களுடைய வழிவந்த சிஷியர்களில் இன்று மீதமிருந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் கலை முதுசம் ஆனா பெர்க்மன் ஜெயராஜா அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். இணைந்து கொள்ளலாம் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் இணைந்திருக்கின்றோம். இது கலரி நிகழ்ச்சி. எங்கள் முதுசங்களாகிய கலைஞர்களை தாங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களது கலை அனுபவங்களை இந்த கலர் நிகழ்ச்சி கூட பார்வையாளர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு நாங்களும் அவர்களை ஒரு ஆவணப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த கலர் நிகழ்ச்சியை பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம் அருளப்பு பெர்க்மன் ஜெயராஜா கலாபூஷணம் அண்ணாவியார் அவரோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து இப்பொழுது இந்த கலரியை பயணிப்போம். இந்த நாட்டுக்கூத்து இசை நாடகம் இதுல நீங்க நடிகரா வந்தீங்க. நடிகரா வந்து எப்ப நீங்க வந்து அந்த நாட்டுக்கூத்து இசை நாடகங்களை பழக்கிற நிலைக்கு வந்தீங்க? எப்படி நீங்க நான் இப்ப பழக்கலாம்னு சொல்லி ஒரு கலைஞர், ஒரு நாட்டுக்கூத்துவா இருக்கட்டும், ஒரு இசை நாடகமா இருக்கட்டும், ஒரு கலைஞர் எப்ப பழக்கலாம் என்கின்ற நிலை எப்ப அவனை வந்தடையுது? நீங்க எப்படி அதை கண்டுகொண்டீங்க? நான் இவர் பூந்தால் யோசனை போறேன். எல்லா இடமும் போய் வந்து நாடகங்கள் அந்தந்த இடங்களில் விடிய அப்போ கூத்து 8:30 மணி துவங்கினா விடியப்புறம் 6 மணிக்கு தான் முடியும். அப்படியான கூத்துகள்லாம் நாங்கள் பழக்கணும் வந்தேன். அப்போ அதுகளை பழக்கி வந்த நேரத்தில் என்னுடைய அண்ணாவியாருக்கு கொஞ்சம் சுயனம் வந்தது. அவர் போய் ஆஸ்பத்திரியில் கிடந்து அவருக்கு தெரிஞ்சிட்டு தனக்கு தப்ப மாட்டினான்ட்டு எல்லோரும் புலப்பட்டுட்டு என்ன கூப்பிடுவிச்சார். என்ன நான் போக சொன்னார். நான் இனி இருப்பது கொஞ்சம் கஷ்டம். இந்த நாட்டுக்கூத்த இதுதான் வளர்த்தெடுக்க ஓடும். இப்போ இந்த மைலட்டியில் இருக்கிற நாடகத்துக்கு நான் வந்தாலும் போக முடியாது, நீ பழக்குவாய் போ என்று எனக்கு ஒரு ஓர்டரை போட்டார். அப்போ அவர் சொன்னதும் பிரகாரம் நான் அந்த மனம் போல் மாங்கல்யம் என்ற ஒரு நாடகம் அங்கே பழக்கினாங்க. அதை போய் பழக்கினான். அன்றையிலிருந்து இன்று வரையும் நானும் சில நாடகங்கள் சில பேரோடு சேர்ந்து பழகி இருக்கிறேன். எங்களோட பாலதாஸ் அண்ணாவியாற்ற அழைப்பின் பேரில் இவர் அப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் என்னென்னா, அண்ணாவியார் என்னை கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவர் கண்ணை விட்டு சொல்லு, இனி வருங்காலத்தில் நீ இந்த கூத்த பழக்கி போடுவது நான் இருக்க மாட்டேன்னு. அப்போ அவருக்கிட்ட மனத்தில் பட்டதை பாருங்க, தான் சாக போடுறேன்ட்டு அந்த பயம் வரையில் இந்த நாட்டுக்கூத்து அழிஞ்சு போகுதேன்ற அந்த ஒரு தன்மை வந்து கண்ணீர் விட்டு அழுது எனக்கு இந்த பொறுப்பை தான் அவர் போனேன். அப்போ அதனால் நான் கொஞ்சம் பிறகு தனிச்சு போனேன். அவர் அண்ணாவியார் போகிறதோட இதை என்ன செய்கிற அப்போ ஜனமா ஆக்கள் காரியசியாக இருக்கிறோம். எங்களோட பிறவழிய நடிகன் பிரான்சிஸ் ஜனம் அவர்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் வளர்க்குற அவரும் மேலே நானும் மேலே என்ன செய்கிறோன்னு தெரியாமல் போச்சு. இப்படி நாங்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் தான் இவர் நான் படித்த நாடகங்களை பார்த்த பாலதாஸ் அவர்கள் என்ன உன்னை பாதர் வரட்டாம் வா என்று அழைத்து கூட்டின்னு வந்தார். வந்து திருமண கலாமண்டலத்தில் நான் முதல் 91ஆம் ஆண்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த டயப்பர் நாடகத்தில் நீ டயப்பராக படிக்க வரும். அப்போ நான் கேட்டனை விட நான் படிப்புனா நீ படிக்கேன்டா அவர் எனக்கு அந்த தந்தார் பாலதாஸ் அவர்கள். அப்போ அவர் தான் பெட்டி வாசிக்கிறார். அந்த இதில் இருந்து பிறகு நான் இந்த தனிச்சு நாடகத்தை பழக்கிற அளவுக்கு தைரியம் வந்துட்டு அப்போ பெரிய பெரிய நடிகர்களை போட்டும் புதுதான் ஜோசப்பின் 10வது காலத்துக்குள்ள நாடகம் செய்திருக்கிறோம். அவற்றை 10வது வருஷத்து. அப்போ அது குருநகருக்குள்ள சுவாம்பிள்ளை, சாமிநாதன், தேசத்தம்பி, இப்படியான பெரிய பெரிய அந்த ஊரத்தில் அருளப்பூ வீழையெல்லாம் போட்டு நாடகங்கள் செய்து அந்த பெரிய அந்த அதில் நான் பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க பெரிய ஜாம்பவான்கள், பெரும் பெரும் பாட்டுக்காரன், எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு நின்று செயல்பட்டாங்க. அதைத்தான் நான் இன்றைக்கும் அவங்கள மதிக்கிறேன். அதுதான் நானும் யோசிக்கிறேன். என்ன சொன்னால் பூந்தான் ஜோசப்போடு சேர்ந்து பெரிய பெரிய நிறையவே அண்ணாவியல் இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து உங்கள்ட்ட நம்பிக்கை வைக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது.
அவர் இடம் கண்டிருக்கிறார் என்ன அது காரணம் என்னென்றால் அந்த நாளில் இந்த கூத்துக்கு சில பேர் அதை மதிப்பதில்லை, கொஞ்சம் குடி வகையண்டு. அப்போ நான் இந்த இதுகள் ஒன்றும் இல்லாமல் இவரோட திரிகிறதால எனக்கு அந்த பவரை அவர் வந்தால் நீ தான் செய்யணும். ஏண்டா யாரென்றாலும் எங்களுடைய ஒரு கலையை இன்னொருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னா அவர் அதை அந்த இதய சுத்தியோடும் சுத்தபத்தங்களாக அந்த படைப்பால் அந்த 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 நிறைய அந்த அந்த கலையை வந்து மற்றவர்களுக்கு கடத்துவார் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும் தானே. சில வேளையில் நீங்க சொல்வது சரியா இருக்கலாம் என்று சொன்னால், சில பேருக்கு இந்த இப்படியான கலையோடு ஈடுபட்டவர்கள் சிலருக்கு வந்து தண்ணி அடிச்சாதான் அந்த பவர் வரும், அந்த லாபகம் வரும், வீச்சு வரும் என்று இருக்குது. ஆனா நீங்க அந்த பழக்கம் இல்லாம இருந்ததால சில வேளையில உங்களுக்கு அந்த நம்பிக்கையோட அந்த பொறுப்பை தந்திருப்பார். சரி, இப்ப நீங்க வந்து எங்களுக்கு ஒரு முதுசமா இருக்கிறீங்க. இந்த பூந்தான் யோசேப்போட காலத்துல பயணித்தவர்கள்ல எண்டு மிஞ்சி இருக்கிறது நீங்க தான். அப்ப உங்களோடு அந்த பூந்தான் யோசேப்புடைய சிஷ்யர்களாக உங்களோடு பயணம் செய்தாக்கள் யார் யார், அவங்களோட பேர்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவற்ற இதோட சிஷியராக இருந்தது பிரான்சிஸ் ஜெயம் உண்டு. பிரான்சிஸ் ஜனம் அவற்ற சிஷியராக குறிப்பாக கொய்யா தோட்டத்துக்குள்ள இவர் இப்போ ஃபாதராக இருக்கிறார். சரி சொல்லுங்க. அவர் ஃபாதர், அவர் ஒரு மாணாக்கனாக இருந்தவர். மற்றது பொன்ராசாண்டூரால், மற்ற அருள் எலக்ட்ரிக்கல் மேனேஜர், அவர் ஒரு மாணாக்க. இப்படியே 4-5 பேர் இருந்தது. இப்போ எல்லாரும் அப்படியே இல்லை. இப்ப இப்ப அவரோட மீதம் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்களா? இல்ல 1-2 பேர் இருக்கிறாங்க. மற்ற ஆனா அவையில் இப்ப இந்த அந்த வழிக்கு அந்த இதுல இல்ல ஆக்கள் தொழில் சுமந்து வார ஆக்களை கூட நீங்க இருக்கிறீங்க. அப்ப அந்த அண்ணாவிமார்கள் இப்ப சொன்னீங்க தானே, சுவாம்பிள்ளை என்று சொல்லிடலாம், அவர் குருநகர் தானே. அப்ப அதே போல அந்த இப்பொழுது உயிரோடு இல்லாத பழைய அண்ணாவிமார்கள் யார் யாரோட எல்லாம் நீங்க நடிச்சிருக்கிறீங்க அல்லது பழக்கி இருக்கிறீங்க, அவங்க பேர்களை கொஞ்சம் சொல்லுங்களே. இல்லாத குருநகருக்குள்ள பக்கிரி சின்னத்துறை, மற்றது தட்டுவன் அந்தோணி, அடுத்தது சாமிநாதர், மற்றது தாசா தம்பி, மற்றது மனோகரன் குருநகருக்குள்ள, மற்றது சுவாம்பிள்ளை. பிறகு அங்கால நாவாந்துறைக்குள்ள போனா வின்சென்ட் போலோட சேர்ந்த எங்கள் இப்போ கிட்டடியில் இறந்தவர், அவர்கிட்ட பேர் ஞாபகம் மற்றது இல்லை. அப்புறம் அங்கால போனால் ஆனைக்கோட்டைக்கு போனால் இவர் சபரி முத்தன்று சொல்லி திருச்செல்வம் என்ற பேரோட இருந்தவர் அவர். பிறகு அங்கால இங்கே பாசூருக்குள்ள வந்தால் குணசிங்கம், மற்றது ஆல்ஃபிரட், பாக்கியன், அண்ணாவியார். அவர் தான் என்ற இந்த திருமறை கலாமன்றத்தை இதுக்கென்று உணர்ந்து காட்டுறது அவர் தான். இன்றைக்கு வந்து திருமறை கலாமன்றத்தில் நான் மறந்தபடியால் உண்மையாக நான் பெரிய பெருமிதம் அடைகிறேன். இவர் சருமிதபாதர் அவர்களுக்கு இந்த நாட்டை கொடுத்து அழிஞ்சு போகுதே என்று நான் கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் இருக்கிறேன், காப்பாற்றுவேன், அதுக்கு எவ்வளவு காசு செலவு போனாலும் பரவாயில்லை, நீ எங்களோட சேர்ந்து கூத்து செய்ய வேணும்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து 5-6 கூத்து செய்துட்டேன். அப்போ அது ஒரு பெருமைக்குரிய பாலதாஸ். மற்றது குடும்பத்துறைக்குள்ள வரப்பிரகாசம், பல கலைஞர்கள். சரி, இந்த கலையை நீங்க எங்களுடைய இலங்கையினுடைய எந்தெந்த பிரதேசங்கள்ல எல்லாம் நீங்க மேடியேற்றிருக்கிறீங்க இந்த நாட்டு கூத்திசை நாடகங்களை? பூந்தாரோட இருக்கைக்குள்ள ரேடியோ சுலோனுக்கும் மற்றது மவனியா போன்ற இடங்களுக்கு தான் நாங்கள் இந்த சங்கிலியன் நாடகத்தை கொண்டே மேடியேற்றினோம். பிறகு எங்களை திருமண கலாமன்றத்தில் நான் வந்த பிறகு ஏறக்குறைய கொழும்பில் நாங்கள் அநேகமான தமிழ் ஏரியாக்கள் முழுக்க இந்த நாடகங்கள் செய்திருக்கிறோம். எங்களோட ஃபாதர் சவர்முத்து அவர்களுடைய இதோட ஆதரவோடு தான் அதை செய்தாங்கள். உண்மையில் அந்த நாட்டுக்கூத்து நாங்கள் செய்ய துவங்கின அந்த திருமண கலாமன்றம் செய்ய துவங்கின பிறகுதான் ஒவ்வொரு கூத்துக்காரருக்கும் ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது, நாங்களும் செய்யணும் என்று. பெண்கள் அதுக்கு பிறகு எல்லா ஊரில் உள்ளவையும் போட்டிக்கு நாடகங்கள் செய்த மாதிரி செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ தச்சமே காலப்போக்கில் கொஞ்சம் ரயிலோடு போகுது, 2 தெரியும், அதை அழிய விடக்கூடாது. அப்போ அதை விட நான் அறிஞ்ச வகையில் வடலி கூத்தர் என்ற பெயரோட ஐரோப்பிய நாடுகளுக்கும் போய் நீங்க கலை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறீங்க. எந்தெந்த நாடுகளுக்கு போய் நீங்க எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினீங்க?
ஐரோப்பிய பயணத்தில் நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்றால், உண்மையாக அதில் ஒரு 15 பேரை தெரிவு செய்த நாங்கள். அப்போ எங்களோட கண்டிஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூசுறதில்லை. நீங்களே உங்களுக்கு மேக்கப் பண்ணணும். ஏனெண்டா ஒரு மேடையில் 3 நாடகம். அப்போ இந்த நாடகம் நடந்து கொண்டு கேட்கல மற்ற நாடகத்துக்கு தயாராகும். அப்போ அப்படித்தான் நாங்கள் 15 பேரை கொண்டு போனாங்க. மற்றது நாங்கள் போய் பிரான்ஸ், ஜெர்மன், போலந்து, ஸ்வீஸ், இத்தாலி, லண்டன், இப்படியான இடங்களுக்கு போய் நாங்கள் அதை செய்திருக்கோம். அதில் இந்த நாடகங்கள் போட்டிங்களா அல்லது வந்து இப்படி இசை நாடக நாட்டுக்குத்து இந்த இப்படியான பெர்ஃபார்மன்ஸும் செய்தீங்களா? கூத்து, அடுத்தது கூத்தும் இசையும் சேர்ந்து ஜெனோவான்ற ஒரு நாடகம் போட்டாங்க. அரைவாசி கூத்து, பிறகு பிற்பகுதி இசை நாடகம், பிறகு ஒரு சமூக நாடகம் ஒன்று போட்டினாங்க. அதுலேயும் நாங்கள் பிரபல பெரிய கலைஞர் ஆனந்தன், சிற்ப கலைஞர் ஏவி ஆனந்தன், அவர், நான் எல்லாரும் மாட்டுக்கு தவண்ட நாங்கள். அப்போ எங்கட சில அண்ணாயிமாருக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. நீங்கள் எல்லாரும் இப்படி மாட்டுக்கு தவண்டா. நான் சொன்னேன், வந்த இடத்துல ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியதான் எங்களோட கடமை. எங்களை நம்பித்தான் கொண்டு வந்தவர், நீங்கள் இது செவியல் நாயவசம் போட்டா குலைச்சுத்தான். அப்ப அதுல அவர் வாழ முடியிட்டார். சரி, இப்ப இந்த வானொலி கலைஞர்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி கலைஞர் தொகுப்பாளர்களாக இருக்கட்டும், அப்படி அந்த ஓரளவான அந்த அல்ல நடிகர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு ரசிகர் கூட்டம் ஒன்று இருக்கு. கூடுதலாக இந்த பெண் விசிறிகள் வந்து ஏராளமானவர்கள் இருப்பார்கள், பெண் ரசிகர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். இப்ப நீங்க இப்பவே ரொம்ப இந்த வயசுல கூட அப்படியே ஒரு மார்க்கண்டேயரா அழகாக வடிவா பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இளைஞர்களோடு எல்லாம் சரிக்கு நல்ல அவர்களோடு சரி நிகராக இருந்தெல்லாம் நிறையவே நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறீங்க, நாங்க அவதானிச்சிருக்கிறோம். அப்போ இப்பவே எப்படி இருந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல அதாவது நீங்க இந்த கலைத்துறைக்குள்ள வந்து வீச்சா இருக்கும்போது நிறையவே ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய பெண் ரசிகர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ரசிகர்களை பற்றி சொல்லுங்களேன், எப்படிப்பட்டவர்கள் சொல்லி. உண்மையில எனக்கு ஒரு என்ன சுற்றி ஒரு ரசிகர் வட்டங்கள் இருந்தது. ஆனால் என்னுடைய குருநாதர் குந்தான் ஜோசேப்பு அவர்கள் என்ன ஒரு பாரிய நம்பிக்கை வச்சிருந்தவர். இந்த பெண் சேட்டைகள் அதுகள் இல்லாமல் நீ தான் செய்வாய் என்ற மாதிரி பேருந்து இங்கே வந்த பிறகும், திருமண கலாமன்றத்துக்கு வந்த பிறகும் அடிகளார் சவர்முத்து அவர்கள் என்ன உண்மையாக நம்பி எத்தனை பெண்கள், நான் அவர் சொன்னார், அவர் பெண்கள் விஷயத்தில் வேறு கவனம். பெண்கள் நேரத்துக்கு வரவோனும், பெண் பெண்கள் நேரத்துக்கு வீட்டை போகணும், அவர்களோட பிரச்சனை மேறக்கூடாது, வந்தால் நீ தான் அப்படியான பாதுகாப்புல அப்படியான நேரத்தில் நான் ஒரு 15 குமர் புள்ளியில் எடுத்து ஜெனோவா நாடகம் செய்யறான். அதுலேயும் வெற்றி கண்டான். அதனால இந்த எங்கட தலைமைப்பிடங்கள் எங்களை வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்தோம். சரி, அது பெண் ரசிகர்கள், அது பெண் கலைஞர்கள் ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி ரசிகர்கள் இருந்தார்கள்? ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும் இல்ல? உங்களுடைய ரசிகர்கள் ஏதாவது வந்து இப்ப நடிகரை கண்டா வந்து இல்ல எம்ஜிஆரோ சரோஜாதேவியோ யார KR விஜயாவோ இங்க வந்தா ஓடி வந்து ஆட்டோகிராஃப் தாங்கன்னு சொல்லி நிறையவே பழைய நடிகர்களுக்கு இருந்திருப்பாங்க தானே? சரி, அதே போல உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் நடந்திருக்குதா? எனக்கு ஒரு இப்போ நல்ல ஞாபகம் இருக்கு. ஒட்டகப்பள்ளத்தில் நான் நாட்டு கூத்து பழக்க போனான். அப்ப அங்கே ஒரு அண்ணாவி இருக்கிறார். அவர் தன்னை பழக்க கூப்பிடலைன்றதுக்கு என்ன கூப்பிட்டுட்டாங்களன்றதுக்காக வேண்டி அவர் இந்த கூட்டு பழகிறதுக்கு முதலே வராமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால். பின்ன நாங்கள் அந்த கூட்டுக்கு பொறுப்பாக அப்போ கூட்டுக்கு பொறுப்பாக ஒருவர் இருப்பார். அவரை போய் கேட்க, இவர் அண்ணாவி என்றால் நான் சொல்கிற பாட்டை பாடிக்காகட்டது போட்டி விட்டார். அப்போ நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் சொல்கிற பாட்டை நான் பாடுறேன், நீங்கள் ராஜபாட் தான் பாடுறேன், நீங்களிடம் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய குரலுக்கு நான் ராஜபாட் பாடுறேன். ஆனால் நீங்கள் சொல்றபடியா நான் பாடுறேன். ஆனால் அது முடிய நான் பாடுற பாட்டை நீர் பாடவும், அப்பதான் நீர் அண்ணாவிய நானும் ஏற்றுக்கொள்வேன். பாடி முடிய நான் அவர்கிட்ட இந்த கல்வெட்டு ஒரு பாட்டு பாடி முடிஞ்ச உடனே பின்ன நான் கேட்காமலே அங்கே இருந்த க்ரௌட்
கேட்டிருக்கு. நீ அண்ணா சொல்கிற பாட்டை பாடுறாண்டு. நான் சொன்னேன் கொச்சையை தருவ பாட சொல்லி. அது எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லைன்றார். உடனே அடித்து போட்டாங்க. அவருக்கு அடிச்சு போட்டாங்க. நான் போய் தான் முடிஞ்சது. அப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கு. ஒரு போட்டியான அண்ணாவிமார்களுக்குள்ள இருக்கிற போட்டி நிறையவே. இந்த கலைத்துறை என்று சொன்னாலே நிறையவே போட்டிகள் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும், நிறையவே சோகங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்கும். சரி, பார்க்கலாம். அவர் இன்று இணைந்திருக்கின்றோம் இந்த கலரி நிகழ்ச்சி கூடாக அண்ணாவியார் அருளப்பு பெர்க்மன் ஜெயராஜா. இவர் அண்ணாவியார் மட்டுமல்ல, கலாபூஷணம் கூட நிறைய விருதுகள் கூட எடுத்திருக்கின்றார். அந்த விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேச காத்திருக்கிறோம். சுவையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதுவரைக்கும் சிறிய விளம்பர இடைவெளியோடு இணைந்துவிட்டு வருவோம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் இணைந்திருக்கின்றோம். இது கலரி நிகழ்ச்சி. இன்றைய தினம் கலரி நிகழ்ச்சியிலே அண்ணாவியார் கலாபூஷணம் அருளப்பு பெர்க்மன் ஜெயராஜா அவர்களுடைய கலை பயணத்து அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாரங்கள் இன்னும் தொடர்ந்தும் சில சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது. இந்த நாட்டுக்குத்து மற்றும் இசை நாடகங்கள் நடித்த அனுபவங்கள் ஒரு புறம் இருக்க, கிட்டத்தட்ட நீங்க இதுவரைக்கும் எத்தனை நாட்டுக்கூத்து அல்லது எத்தனை இசை நாடகங்கள் நடிச்சிருக்கிறீங்க, எத்தனை பழக்கி இருக்கிறீங்க, அந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாட்டுக்கூத்தில் ஒரு 20 நாடகம் மெயின் நாடகங்கள் நடிச்சிருக்கிறோம். ஆனால் 20 என்றால் அது பல தடவை மேலே ஏற்றதுக்கு அங்கே வந்துடும். சில பேர் நான் 1000 நாடகம் நடிச்சனாலும் நண்டு. இப்படித்தான் அந்த கணக்கு. அந்த 20 நாடகத்தை நாங்கள் ஒரு 30 இடம் போட்டு விட்டால் அங்கே வந்துடும் 30 நாடகம். அப்படியே போட்டிருக்கிறோம். மற்றது இசை நாடகம். இசை நாடகத்தில் எங்களோட மறைந்த சைரியநாதன் அவர்களோடு சேர்ந்து ஜெனுவா நாடகம் செய்திருக்கிறோம். அதுலேயும் பெரிய ஒரு எனக்கு பெரிய ஒரு இது கிடைச்சது. ஃபாதர் அதை போட்டி சொன்னார், நல்லா செய்திருக்கிறார்கள். வேறு எந்தெந்த இசை நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க? வேறு இசை நாடகங்களில் நான் எனக்கு எந்த நேரம் காணாது என்னென்னா, நான் இசை நாடகத்துக்கு போனேன்டா இந்த கூத்துக்குள்ளே வர பாடலும் அந்த இசைக்குள்ளே வந்துடுமோன்றது பயம். ஏன்னா ஏற்கனவே நான் பாடுறது கொஞ்சம் தள்ளித்தான் பாடுறது. அப்போ இந்த இசை நாடகங்களை பழையன்னு போய்க்க அது அதுக்குள்ளே வந்துடும். ஏன்னு சொன்னா, இப்போ நீங்கள் இந்த சோக பாடல்கள் நாட்டுக்கூத்துல பாடுற உங்களுக்கு இசை நாடகம் வந்து இலகுவாகவே வரும். இல்லை அது பாடலாம். அதாவது நான் அதில் கொஞ்சம் விரத்தி கொண்டு சைனாதன் நான் ஒருக்கா கேட்டதுக்கு அவர் சொன்னவர், நான் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டுக்கூத்துக்கு வர மாட்டேன். அது அவர் சொன்னார் என்னென்னா, அதுக்கு வந்தால் இப்போ இந்த இது சொல்லா போயிடும். அது உண்மை. அதை போல நானும் அதுக்குள்ளே போய்தான் சில ராகங்களை இங்கே மாற்றி அப்படி இப்படி தள்ளி கொண்டு போய் அதுக்குள்ள பேச்சு வாங்கதான். ஆனால் ஒரு இசை நாடகம் ஜெனுவா நாடகம் ஒன்றுதான் இசை நாடகம். குறிப்பாக இந்த நாட்டுக்கூத்து இசை நாடகத்தில் அந்த ஒவ்வொரு ராகங்களுக்கு ஒவ்வொரு பெயர்கள் சொல்லுவார்கள் தானே. ஒவ்வொரு ராகங்களும் வந்து ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஒவ்வொரு நிலைக்காக, ஒன்று வீரத்துக்காக, ஒன்று சோகத்துக்காக என்று சொல்லி ஒவ்வொரு நிலைக்காக பாடப்படுறதானே. அப்படி அந்த ராகங்களுடைய பெயர்களும் அது என்னென்னத்துக்காக பாடப்படுற என்று சொல்லி அந்த விஷயங்களையும் கொஞ்சம் சொல்லலாம். அது அந்த ராகம் என்னென்றால், இப்போ இந்த நான் ஏற்கனவே முன்னுக்கு பாடுன ராகம் வண்ணத்தரு தான் அது சொல்றது. வர்ணத்தரு. இப்ப என்ன அது நீங்க சொல்றதுக்கு முன்னால எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இசையில வந்து இப்ப என்ன சொல் பூபாலம், கல்யாணி என்று சொல்லி அது ராகங்கள் இருக்குது. அதே போல கூத்துக்கும் ராகங்கள் தான், அந்த ராகங்களை தான் பாடுறீங்களா அல்லது அதே ராகங்களுக்கு வேற பேர் வச்சு பாடப்படுறதா? அதே ராகங்கள் தான். ஆனால் அந்த இப்ப இசை நாடகத்துல பாடிக்கொண்டிருக்கிற அளவுக்கு கூட்டுக்கு பாட இல்லாது. ஆனால் இது அதை மருவி வந்த ராகமாகத்தான் இருக்கும். எப்படி அந்த பேர் வழக்கங்கள் எப்படி வந்தது? ஏன் அந்த பேர் சொல்லி அழைக்கப்படுது? ஆனால் கூத்துல அநேகமாக ராகங்கள் இப்ப ஆகவமாய் என்றேக அது இப்போ பாட்டு, அந்த பாட்டு ஆகவமாய் அதுக்கு அப்ப அது ஆகமுமா அறிவினுள்ளறிவதா இந்த இப்படி அப்போ அதுக்கு ஆகமான்னு சொல்லுவோம். மற்றது சேனாவதி தருவண்டேக்கு அவன் என்ன மாதிரி ஒரு பாடல் அப்படி நீங்க ஒரு ராகங்களுக்கு ஒரு பாடல்களை பாடுங்க பார்ப்போம். என்ன சொன்னா, ஒவ்வொரு இந்த ராகம் இதற்குத்தான், இது வீரத்துக்குரியது, இது சோகத்துக்குரியது. ஜாஷாக்கு பரிமுகமகோலன் பத்மநாத பவனி பரிபாலன்
அந்த மட்டிலே உண்டு. மற்றது சகரகரசர் பணியும் திரையான் இது ஒரு ராகம். அரசர் இது அரச வரவுக்காக வரப்படுற பிரத்யேக ராகம். அகிலமும் புகழும் உத்தமன் முகிலமும் இது ஒரு ராகம். பிறகு அங்கால மந்திரி வரைக்கிற அவருக்கு மதிமத்திய என்ன ராகம், அது என்ன மெட்டு, என்ன சொல்ல போற பேர் அப்படி வழங்கப்படுது? அதான் நாங்கள் இந்த இதற்கெல்லாம் ஒரு ராகம் போட்டிருக்கிறோம். இவர் ரோபர்ட் ரோபர்ட் அவரை கொண்டுதான் நாங்கள் ராகம் அமைச்சிருக்கிறோம். ஏன்னால் முந்தி வந்த புத்தகங்கள்ல உள்ள ராகங்கள் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் பிழையா இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த 156 மட்டும் அமைக்கல. அவர் வந்து எங்களுக்கு இந்த ராகங்களும் என்ன 186 மட்டும் அமைச்ச நீங்க? நாட்டுக்கூத்துல உள்ள ராகம் 156 ராகம் அமைச்ச நாங்கள். நாட்டுக்கூத்துல மட்டும் 156 ராகம் இருக்குன்னு சொல்லி அதை இனம் கண்டு புத்தகம் வெளியிட்டுறீங்களா அல்லது என்ன? புத்தகமா வெளியிட்டு இருக்கிறோம். அது சீடியிலே மடிச்சு புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். அது என்ன திருமறை கலாமன்றத்தால் வெளியீடு செய்யப்பட்டது. திருமறை கலாமன்றத்தால இசைமட்டுகள் என்ற பெயரோட யாழ்ப்பாண தென்மொழி இசைமட்டுகள் என்ற பெயரோட நாங்கள் திருமறை கலாமன்றத்தில் எங்களை பாதத்தை முயற்சியினால செய்து நாங்கள் அதில் நான் ஜோன்சன் தான் அதை முன்னின்று செய்து முடித்தது. அப்போ அதில் ரோபர்ட் அவர்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் எங்கள்கிட்ட இதை வேண்டி கொண்டு போய் அதை கேட்டு இது எந்த ராகத்தினுடைய சாயல், எந்த ராகத்தோடு தொடர்பட்டதுன்றதுக்கு ராகதாளம் வழங்கி இருக்கிறார். சரி, இப்ப நீங்க பேர் சொன்னீங்க தானே, இப்ப இதுல இருக்குத்தானே கொச்சகம், சந்தத தாளிசை, தரு என்று சொல்லி அது அந்த பேரெல்லாம் அப்படி வளர்க்கப்பட்டது, எப்படி வந்தது? கொச்சகம்ன்றது எங்களுக்கு அந்த பாரம்பரியமா வந்து இதுதான் கொச்சகம், இதுதான் இன்னிசை, சந்த தாளிசை, இசரி, கரிப்பா, கரித்துறை என்று இதுகளெல்லாம் நாட்டுக்கூத்துக்க வருது. இப்ப கரிப்பா வந்து கரித்துறை கத்தனை தந்திடு கன்னிக்கோராலயம் அமைத்திட அந்த முற்றில வரும். மற்றது இப்ப கொச்சகம் பாடுறாண்டா கொச்சகத்துக்கு பின்னாலே ஒரு தரு வரும். அந்த அதை பாடி காட்டுறான். மற்றது வேற என்ன சந்த தாளிசை, தரு, அதே போல வேற சில சந்த தாளிசை. அந்த நாளில் நான் வணங்கி ஆதரித்ததுவனை இந்த நாளில் நீ தொழாதிருப்பதென்ற நீதியோ அப்படியே பின்னுக்கு அப்படியே வருவோம். மற்றது இந்த நாட்டுக்கூத்து இசை, இந்த நாட்டுக்கூத்துல பிற்பாட்டு இல்லாம பாட முடியாதா? ஏன் அந்த பிற்பாட்டு இல்லாம பாடுறாங்க? பக்கப்பாட்டு இல்லாமல் பாடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் மூச்சுகள், அதாவது ஒரு நடிகர் இளைப்பாறுவதற்கான ஒரு இடையில ஒரு பக்கப்பாட்டை கொடுக்குறான். இல்லாட்டி அவன் சேர்த்து கலிதடி சென்று பாடுறவனு பக்கப்பாட்டை கொடுக்காட்டி அவன் ஒரு அடி கூட விழுந்துருவான், பாட மாட்டான், கலைச்சு போயிடுவாங்க. அப்படி அதான் இப்ப இந்த நாட்டுக்கூத்துல ஆரம்ப காலங்கள்ல நீங்க 8 மணில இருந்து விடியப்புறம் 4-5 மணி வரையும் போடப்பட்ட அந்த நாட்டுக்கூத்துகள் இப்ப சுருங்கி இப்போ 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வந்துட்டு. அது ஏன், என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? அதுக்கு எந்த மக்களின் ஆதரவு குறைவென்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அவர்கள் இப்ப ஒரு 10 மணி என்றோன்னா போயிடணும். முந்தி அப்படி இல்லை. முந்தி ஒரு கூத்து போடுறேன்னு சொன்னால் சில பேர் அந்த மாட்டு வண்டி இல்லை சாப்பாடும் கட்டி கொண்டு வந்து பாயலோட வந்து விருந்து அதில் பார்த்து கொஞ்ச நேரம் நித்திரையும் கொண்டு ஒழும்பி விடியப்புறத்தில் நடக்கிற காட்சிகளை பார்த்து தான் போடுறது வழக்கம். இப்போ அப்படியான கூத்துகளும் செய்ய முடியாது. செய்ய இப்போத்தைய சனங்கள் அதை ஒத்துழைப்பும் குறைவு. நாட்டு கூத்து தானே, இதை யாரும் நடக்கிறது, அது டிவியை பார்த்துட்டு போகிறாங்க. டிவியில் இப்போ இந்த தொடர் நாடகம் கொண்டு வந்து தான் எல்லாத்தையும் வருது தட்டுது. அப்ப அதுதான் காரணம் நினைக்கிறீங்களா? அந்த கூத்துக்கள் வந்து இப்ப மக்கள் மத்தியில இல்லாத போறதுக்கு காரணம் இந்த தொடர் நாடகங்கள், டிவி ப்ரோக்ராம்கள், இதுகள்ல அவன் வீட்டோட இருந்து ரசிக்கக்கூடியதா இருக்க நிறையவே பொழுதுபோக்குகள் இப்ப அதிகமாயிட்டது. என்ன அப்ப வீட்டோட இருந்து பொழுதுபோக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவோ அதைத்தான் இப்ப சனம் நாடிக்கொண்டிருக்குது. ஆனா எங்களுடைய கலைகளை வந்து அவர்கள் மறந்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க இந்த நாட்டுக்கூத்த வளர்க்கணும்ன்றதுக்காக நீங்க நிறையவே பல தியாகங்கள் செய்து 48 வருடமாக இந்த துறைக்குள்ள பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க.
உங்களுக்கு பிறகு இந்த கலையை வந்து கடத்தி கொண்டு போறதுக்கு பூந்தான் யோசிப்பு எப்படி உங்களை தெரிவு செய்தாரோ அதே போல நீங்க யார் யாரையெல்லாம் இந்த துறையில பயிற்றுவித்திருக்கிறீங்க இந்த துறையை காவி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றதுக்காக? இந்த துறையில நான் சொல்ல போனால் எங்களோட திருமுறை கலாமன்றத்துக்கெல்லாம் நான் ஒரு 3-4 பேரை வளர்த்திருக்கிறேன். அதை போய் பழகக்கூடிய அளவில் ஒன்று யோன்சன் ராஜ்குமார், அடுத்தது அன்று யூரியஸ், அவன் ஒரு பெரிய கெடுதரம். எந்த பாடல் என்றாலும் நான் அதை செய்து முடிப்பேன் என்ற ஒரு தத்துவம் இருக்கு. அடுத்தது சாம் பிரதீவன், இப்படியான ஆட்களோட. மற்றது இது இளவால விஜயன், ஏஆர் விஜயகுமார். அடுத்தது இந்த 4 பேர் இருந்தால் நான் கூடுதலாக நம்பி இருக்கிறேன். இவங்கெல்லாம் இந்த குட்ட வளர்ப்பாங்கள்ண்டு. நீங்க ஏதாவது நாடகம் எழுதி இருக்கிறீங்களா? நான் எழுதில்லை, ஆனால் சில நாடகங்கள் எழுதுறதுக்கு ராகம் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். இப்ப ஒரு கூத்து கொண்டு புதுசா இப்ப நீங்க இந்த துறைக்கு வந்ததுக்கு பிறகு புதுசா எத்தனை நாட்டுக்கூத்து எழுதுறதுக்கு நீங்க உதவி செய்திருக்கிறீங்க? எந்தெந்த நாட்டுக்கூத்துகள் எழுதுறதுக்கு உதவி செய்திருக்கிறீங்க? இந்த கம்பன் மகன், மற்றது தொம்மையப்பர், மற்றது சோழன் மகன், இப்படியான 3 நாடகங்கள் எழுதுறதுக்கு நீங்க இருந்து என்ன அவையில் காட்சிக்குரிய விஷயத்தை சொல்ல நீங்க அந்த காட்சிக்கு எந்த ராகம் அந்த நிலையில இதுதான் ராகம் பெற உண்மண்டு. சோமான இடத்துல வீரம் பெறையிலாது, வீரமான இடத்துல சோகம் பாட முடியாது. அப்படியான ராகங்களை வழங்கி தான் இந்த நாடகத்தை முடிச்சாங்க. அது நீங்க ராகத்தை பாடி காட்ட அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி வசனத்தை எழுதி அப்படியே பழக்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட இப்ப நீங்க இப்ப வந்து பழக்கிற நாடகங்கள்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நாடகங்கள் என்னென்ன கூத்துகள் பழக்கி இருக்கிறீங்க நீங்க? எந்தெந்த கூத்துக்கள்? முதல் பழக்கினது யுவானியார், பிறகு சங்கிரியன், பிறகு இசாக்கியார், விஜயமனோகரன், கம்பன் மகன், ஜெனோவா, ஞான சௌந்தரி, சோழன் மகன், ஞான சௌந்தரி. அது இசை நாடகம். ஆனா கூத்திரும் இருக்கு. ஆனா நாங்கள் முத்தாமாணிக்கமா வந்து பாசவர் நீங்க பழக்கினது அந்த அந்த அவைந்த கொப்பி எடுத்து பழக்கி இருக்கோம். கருங்கோயில் குன்றத்தை கொலை, இப்படியான நாடகங்கள். சரி, நீங்க உங்களுடைய அந்த நடிப்பு நாட்டுக்கூத்து தொடர்பான இந்த நடிப்பு லாபகங்களை உருவாக்குறதுக்கு அந்த பழைய காலத்து நடிகர்கள் ஏதாவது துணை செய்திருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட நடிப்பு முறைகளை வந்து நீங்க இந்த நாட்டுக்கூத்து இசை நாடகங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்களா? நீங்க இந்த இதுக்குள்ள நான் அவங்கட அந்த பழைய முறையை கொண்டு வந்தேன்டா பாடல் முறையத்தான் நான் கொண்டு வந்தது ஒழிய ஆட்டங்கள் எங்கள் மன்றத்துக்குள்ள போதிய அளவு இருந்தபடியால் நாங்கள் அதோட கூட ஈடுபாடு கொள்ளது. பாடல்லாம் முக்கியமாக சாயல் இப்ப என்.டி. ராமராவ் அவங்க இந்த வேறு ஆட்கள், அவங்க அந்த பெரிய பாடகர்கள் பி.யு. சின்னப்பா, அவங்க பாடி நடிக்கக்கூடிய ஆட்கள் தானே. அப்ப அவங்களோட அந்த லாபகங்களை வந்து நீங்க இந்த நாடகங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் கொண்டு வந்து இப்ப இந்த ஒரு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன இந்த கரையோர மக்களுக்குள்ளால வந்த ஒவ்வொரு இசைவை எங்கட படிகளுக்கு நான் கூட இப்படி பாடலாம், கஷ்டப்பட்டாலும் இப்படியும் பாடலாம், பாடி பாருங்கன்னு சொல்லி பழக்கி இருக்கிறோம். அதை பாடுறாங்க இப்ப. சரி, இதுவரைக்கும் நீங்க இந்த துறைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சதால அந்த துறையிலிருந்து எப்படிப்பட்ட கௌரவங்கள் விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அது நியாயமான கிடைச்சிருக்குது. இப்போ கச்சேரியால் வந்து யாழ் ரத்னா, மற்றது கவர்மெண்ட் கலாபூஷணம், மற்றது ஆளுநர் விருது, அடுத்தது திருமறை கலாம்ன்றதால கலைஞான பூரணன், மற்றது மற்ற பாத பிஷப் அவர்களால் சிவப்படியால இசைத்தன்றல் இப்படி அப்படி நிறைய கிடைச்சது. சரி, இந்த கேள்வியும் நான் கேட்கணும்னு யோசிச்சிருந்தேன். ஒரு கலைஞர் எப்ப அந்த அண்ணாவி என்ற அந்தஸ்தை பெறான்? ஒரு நாட்டுக்கூத்து கலைஞன் எப்ப அந்த அண்ணாவி என்ற அந்தஸ்தை பெறான்? அது வந்து சில பேர் வந்து இப்போ நான் மன்றத்துக்கு கேட்குறதால மன்றத்தில் உள்ள ஆள் எனக்கு அண்ணாவி பாட்டம் தாரது அது பெருசு இல்லை.
மக்களால் நான் தெரியப்படவும். அதாவது வந்து இப்போ நான் மாதவல் ஒரு முறை போன ஞாபகம் இருக்கு. அங்கே போய் இறங்கி அங்கே கூத்து பழகிற இடத்துல போன உடனே இந்த சாலில் போட்டோன்ட்டு இருந்தவங்க கலட்டி கம்மக்கட்டுக்கு வச்சு போட்டு ஐயா வணக்கம் பண்ணாங்க. அண்ணாவியார் வாரம் கொண்டாங்க. அப்போ இது அவங்களாக தந்த பட்டம். இந்த அண்ணாவியார் எல்லாம் எனக்கு இந்த கரையோர பகுதி மக்களான தரப்பட்டதோடைய பூந்தானாக்கள் அவை அதை இசை திலகம் அந்த திலகம் வேறு வேறு பட்டங்களை இருந்தபடியே பூந்தாரன் இந்த நான் இந்த அண்ணாவியன்ற பட்டம் அநேகமாக இந்தியாவில் இளவான செம்பியம் பற்றி மாதங்கள் அப்படியான இதுகளுக்குலாம் எனக்கு ஒருத்தர் அண்ணாவியா வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட இத்தனை நாடகம் தான் பழக்கி இருக்கணும், இத்தனை கூத்த பழக்கி இருக்க வேணும் என்ற வரைமுறைகள் ஏதாவது இருக்குதா? அண்ணாவியா வரணும் என்றால் பாடணும், பாட தெரிஞ்சிருக்க வேணும், ராகங்கள் தெரிஞ்சிருக்க வேணும், சுருதி சுத்தத்தோட பாட தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது மிருதங்கம் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், ஹார்மோனியம் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுல இந்த ரெண்டுல நீங்க உங்களுக்கு எது தெரியும்? இது ரெண்டும் நான் இல்லை. ஆனால் எங்கட காலத்துக்குள்ள இது ரெண்டும் இல்ல. மத்தளம் ஹார்மோனியம் இல்ல, மத்தாளம் தான். அந்த மத்தாளத்துக்கு நாங்கள் எங்கட கட்டையில விருப்பமான அளவுக்கு பாடி முடிக்க வேண்டியதா பாடிட்டு போகலாம். அதுல என்ன ஆச்சரியம் சொன்னா ஹார்மோனியம் இல்லாம எப்படி அந்த சுருதிக்குள்ள இருந்து பாடுறதுன்றத நாங்க இப்ப எங்களுக்கு ஹார்மோனியம் இல்லாமல் பாடுறது கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா அந்த சுருதி வந்தோன்னா நாங்க அந்த காதுக்கே அந்த ஓசை வரும். சரி, அப்ப இப்ப எங்களுடைய இந்த இளம் கலைஞர்கள், இந்த நாட்டுக்கூத்து கலையை நேசிச்சு கொண்டிருக்கிற அந்த இளம் கலைஞர்களுக்கு நீங்க விடுக்கிற வேண்டுகோள் என்ன? நீங்க சொல்ற விஷயம் என்ன? இது நல்ல ஒரு கேள்வி. இறைவன் தான் எங்களை காப்பாற்றவும். இந்த வருங்காலத்தில் இந்த இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை அழிய விடக்கூடாது. நாங்கள் கல்லறி வாங்கித்தான் இந்த நாடகத்தை நடத்தினாங்க. வீரசிங்கம் கோயிலில் இந்த ஸ்டேடியத்தில் கூடைக்கு எனக்கு கல் விழுந்தது. அப்படி இதுக்கு நாங்கள் கூத்த விட இல்லை. அதுபடியால் இந்த இளைஞர்களும் இதை எங்கட கலை என்ற உணர்வு வரவனும் வந்தால் செய்வார்கள். அதை செய்ய வேணும் என்று நான் அவையில கேட்டுக்கொள்ளும். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நீங்கள் எங்களுடைய முதுசம் ஒரு சொத்து. ஆகவே இந்த நேரத்திலே களரி நிகழ்ச்சி கூடாக உங்களை இணைத்துக் கொண்டு மக்களுக்கு உங்களை இனம் காட்டி மக்களோடு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த உங்களுக்கு டான் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமும் நமக்கு ஒரு நலியா கலையுடையோம், நாமும் நிலத்தினது வாழ்விற்கு நம்மாலி என்ற நற்பணிகள் புரிந்துடுவோம் என்கின்ற அந்த விருது வாக்குக்கு ஏற்ற வகையிலே கலைஞர்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் எங்களுடைய சமூகத்துக்காக எங்களுடைய பாரம்பரிய சொத்துக்களை கடத்துகின்ற ஒரு ஆணிவேராக பயணிக்கின்ற எங்களுடைய கலைஞர்கள் பலர் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த களரி நிகழ்ச்சி கூட அவர்களுடைய அனுபவத்தோடு தாங்கி எங்களுடைய முதுசங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த களரியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவோடு இன்னும் பல கலைஞர்களை நாங்கள் இணைக்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்னொரு களரியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே.